விஜயோட உதவியாளர் ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ரொம்ப கொச்சையான ஒரு உறவு பயன்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்றாரு. சொல்லி இவர் அந்த வேலையை தான் விஜய்க்கு பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் சாட்டை துரைமுருகன், நம்ம எவ்வளவோ நாளா சொல்லியிருக்கோம், நீங்க யாரு என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் சீமானோட நெருங்கி இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பா வெளிப்படையா சொல்லணும்னா சீமானோட அறைக்குள்ள இருப்பாங்க தெரியுமா. இப்ப அண்ணன் ஒரு மீட்டிங்க்கு போறாரு, வெளியூருக்கு போறாருன்னா அந்த அறைக்குள்ள அண்ணனுக்கு பாதுகாப்புன்ற பேர்ல இருப்பாங்க தெரியுமா. அவங்க போடக்கூடிய கும்மாளம் என்ன, சீமான் என்ன பண்ணுவாரு, என்ன பேசுவாரு, பிற கட்சி தலைவர்கள் குறித்து எவ்வளவு கீழ்த்தரமா பேசுவாரு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு அமைதி அவங்க எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. சரி வேண்டாம், இந்த கருமத்தை அசிங்கத்தெல்லாம் நம்ம பேச வேண்டான்னு நாம் தமிழர் கட்சிக்கு டிவிகே விஜயை குறித்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? ஒரு துளி தகுதி கிடையாது. உங்க அண்ணனை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஏன்னா நான் தான் மறுபடியும் சொல்றேன், வெளியில இருந்து ஒருத்தனுக்கு கூட ஒரு ஆச்சரியமா இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். நல்லா பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வந்தவன் இவர் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து இவர் என்ன மாதிரி வார்த்தையை பேசுவாரு, ரஜினிகாந்த் என்ன சொல்லுவாரு, டிடிவி தினகரன் என்ன சொல்லுவாரு, ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு, யாரையாவது மரியாதையை அவர் பேசியிருக்காரா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க பேசுறீங்க விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து. என்ன சொல்றீங்க? சங்கீதா அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன், ஒரு ராயல் சல்யூட் சங்கீதாக்கு. ஏன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தலைவர், இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ, அவரை வெளிப்படையா வந்து சொன்னாங்க அப்படின்னு. ஐயா சங்கீதா வெளிப்படையா வந்து எதுவுமே சொல்லல. ஒரு டாக்குமெண்ட் கசிஞ்சிருச்சு. விஜயலட்சுமி அப்படின்ற பெண்ணுக்கு தானே நீங்க ராயல் சல்யூட் போடணும். சும்மா துவச்சு தொங்க விட்டு அலசி காய போட்டு அயன் பண்ணிட்டாங்க சீமான. அந்த அளவுக்கு வார்த்தைகளை பேசியிருக்காங்க. அங்க நீங்க பதிலடி கொடுக்க முடியலையே. அந்த விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நான் உங்களுக்கு 50,000 பணத்துல அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கேன்னு சொன்ன நீங்க யாரு? விஜயோட உதவியாளர் ஜெகதீஷ் யாரு? இப்ப ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பாருங்க, நீங்க யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்.